ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃப்ரைடு சோலே மஞ்சூரியன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் சென்னா, 1 ஆனியன், 5 பீஸ் கார்லிக், 1 கிரீன் சில்லி, 1/2 கேப்சிகம், 2 ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் அதாவது அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், வினிகர் தேவையான அளவு, டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ் தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு, சால்ட் தேவையான அளவு. கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல உப்பு போட்டு கொண்டக்கடலையை 5ல இருந்து 7 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கொண்டக்கடலை போட்டு அதுல அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, மைதா மாவு சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா குலுக்கி விடுங்க. அந்த மாவெல்லாம் கொண்டக்கடலையில சேர்ற மாதிரி குலுக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கொண்டக்கடலையை அதுல போட்டு பொரிச்சிருங்க. இப்போ திருப்பி போடுங்க. இப்போ அந்த கொண்டக்கடலையை வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல கொண்டக்கடலையை நீங்க எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன்ல ஆயில் ஊத்திக்கோங்க. கிரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கார்லிக்கையும் சேர்த்துக்கோங்க. நல்ல கோல்டன் பிரவுனா ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஆனியன் சேர்த்துக்கோங்க. பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வினிகர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஊத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊத்திக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த கொண்டக்கடலையை இதுல சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. அந்த சாஸ் எல்லாம் அந்த கொண்டக்கடலையில மிக்ஸ் ஆற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான ஃப்ரைடு சோலே மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.